الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله الله تعالى بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الحكيم فأعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சந்தர்ப்பத்தில் நாயகத்தின் பேரில் கொலை செலுத்தி யார சொல்லுதா நாம எங்களுக்கு கொடுக்க வேண்டிய துணியாவுடைய செல்வங்களை சரியா கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தரும் பெஞ்சாதிக்கு எவ்வளவு கொடுக்குறான், எவ்வளவு காசு பணம் கொடுக்குறான், நீங்க அந்த மாதிரி குடும்பம் நடத்த இல்லை, ரொம்ப எங்களை வட்டி பசியா போட்டு வதக்கிறீங்க என்று நந்தராட்டிமார்கள் ஒரு சமயம் அரும நாயகத்தை கொலை சொல்ல முற்பட்டாங்க. உடனடியாக அல்லாஹ் ஜல்லஷானஹு ரோஷம் வந்துருச்சு, அல்லாஹ்வுக்கு வீரத்து வந்துச்சு. அல்லாஹ் நபியை கூப்பிட்டு சொன்னா, யா அய்யுஹன் நபியு குல்லி அஸ்வாஜிக இன் குன்துன்ன துரிதனல் ஹயாத துன்யா வ ஸீனதஹா ஃபதஆலைனி உம்மத்தியகுன்ன வ உஸரிஹகுன்ன ஸராஹன் ஜமீலா. நபியே ஹபீபே, உம்முடைய மனைவிமார்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த துன்யாவை துரிதுனல் ஹயாத துன்யா வ ஸீனதஹா, இந்த உலக வாழ்வையும் அதன் அலங்காரங்களையும் மட்டும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தா வாங்க, என்ன உங்களுக்கு தல்லாக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதை கொடுத்து கதையை முடிச்சிருன்னு சொல்லி கொடுங்க. இந்த குர்ஆன்ல இருக்குங்க. யாருக்கு சொல்ற அல்லாஹ் தன்னுடைய ஹபீபாகிய ரசூலுக்கு, உங்களுடைய மனைவிமார்கள் நீங்க இந்த துனியாவுடைய பொருள்கள் அதிகமா கொடுக்கலன்னு குறை சொல்றதுனால நீங்க இப்படி பதில் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுங்க? வாங்க, நான் கொடுக்கறது பத்தலையா, நான் கொடுக்கறது போதலையா, வாங்க தல்லாக்கு சொல்லி கொடுறேன், கொடுக்க வேண்டியது மகர் காசுகளை கொடுத்து கடையில தேடி விடுறேன். அதற்கு பிறகு நீங்க எப்படி செல்வம் தேடிக்கணுமோ தேடிக்கீங்க. அன்பர்களே, அந்த அருமநாயகனுடைய பிரச்சனையா இருக்கிறதுனால அதமாக சொல்ல வேண்டியதாக இருக்கு. சாதா மனுஷனை பத்தினா நான் தெளிவா சொல்லிவிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு பொம்பளை இருந்தான், ஏழைக்கு வாக்கப்பட்டான், ஏழையே கட்டிக்கிட்டான். இந்த உதாரணங்கள் அல்லாஹ்வுடைய ஷானுக்கு பொருத்தமானது அல்ல. கண்ணஹு இல்ல மிசால், ஒரு தரப்புல விஷயத்தை விளக்கிறதுக்காக ஏழைக்கு வாக்கப்பட்டிருந்தான். எப்ப பார்த்தாலும் பொம்பளை கிட்ட ஒரு கெட்ட குணம் உண்டு. என்ன? அதனாலே அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தலாத்து அலன் நாரி லைலத்துல் மிஅராஜ், மிஅராஜுடைய ராவியில நரகத்தை நான் எட்டி பார்த்தேன். ஃபராயிது அக்ஸர் ஆஹதிஹன் நிசா, அதுல மிகுதமா பொம்பளைய பார்த்துட்டேன். வந்து இந்த ஹதீஸ் சொன்ன உடனே தாய்மார்கள் எல்லாம் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க நரகத்துல பெண்களை ரொம்ப பார்த்தேங்கிறீங்களே, என்ன பெண்மணிகிட்ட என்ன குத்தம் இருக்கு, என்ன கெட்ட குணம் இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்துல எல்லா வஸ்துக்களையும் சபிக்கிற ஒரு குணம் இருக்கு, பத்வா செய்யற குணம் இருக்கு. கோழிக்கு கிடைச்சு, கடைசியில மாப்பிளைக்கு கிடைச்சு, ஒரு கழிச்சல போவான், கோழியே மாட்டு ஆட்டை எல்லாத்தையும் சபிப்பாங்க, பத்வா செய்வாங்க. கடைசியில அது மிஞ்சி போனா, உச்சகட்டத்துக்கு போனா புருஷனுக்கு பத்துவா. போயிருக்கானா, வெளியில போனா ஒரு கழிச்சல போவான், அப்படியே போயிருந்தாங்க. ஏன் அந்த மாதிரி பொம்பளை புருஷனுக்கும் பத்துவா செய்யற அளவுக்கு இருக்குங்க. இருக்கு, சில வீட்டுல இருக்காது. என்ன காரணம் கேட்டா, இவன் யோகினி அப்படி இருக்கு. வீட்டுக்குள்ளால வந்தா அவளோட குத்தும் அடியும் திட்டும் ஏசும். அதனால அவன் என்ன நினைக்கிறான், ஒரு பெசாசு வீட்டுக்குள்ள வந்த மாதிரி நினைக்கிறான். என்னமோ சின்னுக்கு வாக்கப்பட்டது ஒரு பேரைய தலையில கட்டி வச்சுட்டாங்க. அவன் எப்ப வீட்டை விட்டு போவான்னு எதிர்பார்க்கிறான். அந்த மாதிரி புருஷன் வெளியில போயிட்டு அவன் என்ன கேட்பான், ஆண்டவனே இன்னைக்கு பட்ட உடம்பு வலி தாங்க முடியல, இன்னைக்கு போனாலே அவன் திரும்பி வராம போயிட்டுங்கிறான். ரூபாய் எப்படி செய்வான், நீ பண்ற அட்டகாசம். அட, நீ வீட்டுல வச்சா பெஞ்சாதிகிட்ட கொஞ்சிறதும் கொலாவதும் சிரிக்கிறதும் விளையாடுறதும் அருமை நபி அவர்கள் காட்டி கொடுத்த முறையில பெண்மணிகிட்ட நீ அன்பா பாசமா பழகுனா, நீ வெளியில போயிட்டா அவன் சரிதான வச்சு அழுவான். ஆண்டவனே, ஆக்சிடென்ட் இல்லாம, ஆபத்து இல்லாம, என் மாப்பிளைக்கு காசை தவறி வராம சலாமத்தா ஊடுபடாம சேருறப்ப அவருடைய முகத்தை மறுபடியும் எப்ப பாப்பேன்னு துடிச்சுக்கிட்டு இருப்பான். நீ பண்ற அட்டகாசம் தாங்காம பத்துவா செய்யறான். சரி, இது ஒரு இடத்தை வந்துச்சு சொல்லிவிட்டேன். ஆக பெண்களை பத்தி ஸல்லல்லாஹு சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அவர்கள்ட்ட கெட்ட குணங்கள் ரெண்டு. ஒன்று, எல்லாத்தையும் சபிக்கிற பணம். இரண்டாவது, புருஷனுக்கு நன்றி கெட்டவளாக இருப்பாள். புருஷனுக்கு நன்றி துரோகம் செய்வார். எவ்வளவு தான் சம்பாதிச்சு லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் ஒரு நேரம் கையை அப்படி விரிச்சான், என்னடி இல்லாத நேரத்தில் தொல்லை கொடுக்குறேன்னு கேட்டான், உன்னை கட்டிக்கிட்டு என்னைக்கு தான் வாழணும்ன்றுவான், என்னைக்கு தான் சொகப்பட்டேன்றுவா. இது பெண்களுடைய கெட்ட பணம் ஆயிடும். உள்ளபடி இது இருக்கு, நமக்கு நல்லா தெரியுது. அவன் கேட்க கேட்க அவன் தலையில கொட்டிக்கிட்டே இருக்கணும். 100 பவுனுக்கு மாட்டியாச்சு கழுதுல. 100 பவுனுக்கு எத்தனை கிலோ ஆச்சுங்க?
ஒரு பவுனுக்கு 8 கிராம், 100 பவுனுக்கு 800 கிராம், 800 கிராம் 800 தான், 800 கிராம் கிட்டத்தட்ட 3/4 கிலோ மேல ஆயிடுச்சு. 3/4 கிலோ இரும்பு தூக்குற மாதிரி தங்கத்தை தூக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு மேலே புருஷன் மேல குறை சொல்லிட்டு தான் இருக்கிறான். ஏன் அந்த காசை சும்மா வச்சிருக்கீங்க? இன்னொரு 50 பவுன் செஞ்சு தலையில மாட்டி விட்டாங்க. ஆக 50 அவ்வளவு குறைத்தான் வளர்க்கு. அந்த வீட்டுல அவ்வளவு போட்டுக்கிறான், இந்த வீட்டுல அவ்வளவு போட்டுக்கிறான். 6 பேரை சொல்லி சொல்லி குறைச்சவது பழக்கம். இப்ப நான் சொன்னது ஒரு ஏழைக்கு மனுஷன் ஆக்கப்பட்டான், ஏழையை கட்டிக்கிட்டு அப்ப எப்ப பண்ணாலும் குத்தி குத்தி பேசிக்கிட்டே இருக்கான். சோறு வைக்கும் போது அப்படித்தான், தண்ணி வைக்கும் போது அப்படிதான், படத்தில் வைக்கும் போது அப்படிதான். உன்னை கட்டிக்கிட்டு ஒரு நாள் நிம்மதியா இல்லையே, ஒரு நாள் சுகமா இல்லையே, ஒரு நல்ல சாலா இல்லையே, ஒரு நல்ல சோறு இல்லையே, நல்ல உடை இல்லையே. அவன் பார்த்த வரைக்கும் பார்த்தா தாங்க முடியல. கூப்பிட்டா 3 தள்ளாலும் சரி, 3 தள்ளாலும் முழுசா சொல்லிவிட்டான். 3 இதோட ஒரு அறுத்து விட்டுவிட்டேன். இப்ப நீ ராஜா பவனை கட்டிக்க, லட்சாதிபதியை கட்டிக்க, கோடீஸ்வரனை கட்டிக்க, உல்லாசமா இருந்துக்க, எனக்கு தேவையில்லைட்டான். ஓ தொல்லை என்னால தாங்க முடியலட்டான். செய்வாங்க, செய்ய மாட்டானா? நீ பண்ற அட்டகாசம், நீ சதா அல்லாஹ் பத்தி குறை சொல்றது, என்ன கொடுத்தான்ல, என்ன கொடுத்தான்ல, என்ன இப்படி வச்சிருக்கிறானே, அப்படி வச்சிருக்கிறானே, கடைசியில அறுத்து விட்டுற அளவுக்கு நீ வேலை செய்யற. அல்லாஹ் என்ன செய்யறான்? அடியானே, துனியாவை கேட்டு வாங்கிக்கிட்டு நீ என்ன விட்டு தூரம் ஆகிடாது. நான் யார் யாருக்கு துனியா கொடுத்திருக்கிறேன் அவருடைய நிறைகளை பார்த்துக்க. நண்பர்களை இல்லாம ஆஷா அல்லா மிகுதமாக எங்க துனியா வந்ததுக்கு அங்க தீன் இருக்கிறது கஷ்டம். எங்க செல்வம் குமிஞ்சிச்சோ, எங்க அது வந்துச்சோ, ஈமான் அது புடுங்கிட்டு போயிடும். இந்த கண்கூடாக நம்ம பார்த்து கொண்டே இருக்கோம். எல்லாம் ஆஷா. अलैका या रसूल अल्लाह वसल्लम अलैका या हबीब अल्लाह